அட்ரா சக்கர் விசில் போடு வெற்றி நிச்சயம். என்னத்தங்க சொல்றது? அதாவது நாம எப்போ ஒரு டவுனா ஒரு சோகமா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு வீடியோ போடுறோமோ உடனே அதுக்கு 1 or 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல நியூஸ் வரும். இது எப்பவுமே யூஸ்வல் நம்ம வீடியோ பார்க்க எல்லாருக்குமே தெரியும். இதை நம்முடைய நண்பர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஏன் நேற்று கூட நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அண்ணா நீங்க வந்து கவலைப்படாதீங்கன்னா பாருங்கன்னா 1 or 2 டேஸ்ல ஒரு நல்ல நியூஸ் வரும்னு நிறைய நண்பர்கள் நீங்க வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. என்னங்க சொல்றது, நீங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே இப்படி ஒரு நியூஸ். இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ், ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன் இவ்வளவுக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் எந்த ஒரு சின்னம் தமிழை வச்சுக்கிறதுக்கு தளபதி விஜய் கிடைச்சா நல்லா இருக்கும், அது பொருத்தமா இருக்கும். நான் வந்து பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. அதே சின்னமே கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஒரு பரமானந்தம். என்னோட பழைய காணொலி பார்த்தவங்க தெரியும், நான் வந்து 2 சின்னத்தை ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுல முதல்ல சொன்னது விசில் சின்னம், 2வது ஆட்டா சின்னம். ஸோ அந்த முதல்ல சொன்ன விசில் சின்னமே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தமிழை வச்சுக்கிறதுக்கு புது சின்னமாக அறிவிச்சிருக்கிறதுல பரம ஆனந்தம். இதை கேட்ட உடனே தான் கடந்த கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மௌனமா என்னடா கட்சி இப்படி இருக்கு, என்னடா ஒரு அரசியலே பண்ண மாட்டேங்காங்க, இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்துப்போம்ல, அதுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தமிழை வச்சுக்கிறதோடலாம் ஒரு பூரிப்படைகிற மாதிரி இன்னைக்கு இந்த நியூஸ் கிடைச்சதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான அது தமிழை வச்சுக்கிறது கிடைத்த ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா விசில் சின்னங்கும் போது அது வந்து தளபதி விஜய்க்கு என்ன சின்னம் கிடைச்சாலும் அதை வந்து வேற லெவலில் ரீச் அடைய வச்சிருவாரு, அது வேற விஷயம். ஏன்னா அது கிடைக்கிறது யாருக்கு? விஜயவர்களுக்கு. ஆனா அதுல இந்த விசில் சின்னம் கூடுதல ஒரு ஹைப்பு. ஏன்னா இளைஞர்கள் பட்டால் தானே அதிகம் விஜயவர்களுக்கு. ஸோ அதை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு விசில் போடு மச்சா விசில் போடு போடுறா விசில் அப்படின்னாலே போதும், ஓட்டு போடுறது கன்வே பண்றதுக்கு அவ்வளவுக்குள்ள ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் வெற்றி விசில் ஸோ எல்லாத்துலயும் பக்காவா பொருந்தது. அதாவது ஒரு சின்னம் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆதாரமே வை. இப்போ எப்படி ஒவ்வொரு சின்னத்தையும் பெருமையாக சொல்றாங்களோ ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களோட சின்னத்தை, அதே மாதிரி விசில் சின்னங்கிறது அதுவே ஒரு வெற்றியை நோக்கி நம்ம எழுதிட்டு போகுதுன்னு சொல்லலாம். பாதி கான்ஃபிடென்ட் அதுலேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு கேட்ட சின்னம் நாம நினைச்ச சின்னமே நம்மளுக்கு கிடைக்கும் போதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அப்படி ஒரு குடுப்பனை இருக்காதுல்ல, அது விஜய்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தம்மும் இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு தொய்வடைஞ்சிருக்க நேரத்தில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன சரியோட பண்ணுங்கப்பா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேர்தல் சின்னம் கிடைச்சிட்ட தமிழை வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம், தனியா நின்னாலும் கெத்த அனுப்பையன் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ நிறைய பேருக்கு நெஞ்சில அடைக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை கேட்ட சின்னத்தை கொடுத்தாங்களையா புது சின்னத்தை அப்படின்ட்டு கார்டுல இருப்பாங்க. அதுலதான் எடுத்த உடனே இந்த சாட்டப்பைய ஆளப்பட்டிருக்கான், விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கு ஏத்த சின்ன போடா நீ ஒரு ஆளுன்ட்டு வந்துட்ட. ஏண்டா மானகட்ட பையல, என்னது விசில் அடிச்சா குஞ்சுகளாவா? அந்த விசில் அடிச்சா குஞ்சுகிட்ட தான் வந்து பிச்சு எடுத்தீங்க. எங்க தேர்தல் சின்னம் மைக்கு கொடுத்துருக்காங்க, தம்பி அதே பாத்தீங்கன்னா பாட்டுல மைக் எடுத்தாரு, கேம்பெயினை எடுக்கவாடி என் தம்பி மைக் எடுத்தாரு, உங்க நொன்னொன்னீங்க பிச்சு எடுத்தாண்டா அந்த 8% ஓட்டையை வாங்கினீங்க. மானகட்ட ஆகலாம் பாத்திரலாம். இப்ப விசில் சின்னம் தனியா கிடைச்சிட்டுல, இனிமே உங்களுக்கு யார் ஓட்டு போறாங்க பாத்திரலாம். ஏன்னா நீங்க ஒரு பெரிய இது மாதிரி நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாட்டு சின்னங்கள்ல எந்த சின்னத்துக்கிட்ட அந்த விசில் சின்னம் குறைஞ்சு போச்சு நான் தெரியாம கேட்கிறேன். எங்கேயும் குறையல. இளைஞர்களிடையே அதிகமா, அவருக்கு இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க, இளைஞர் படம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த சின்னம் உண்மையிலே ஒரு வெற்றி சின்னமாக மாறும். எனக்கு இந்த சின்னம் கொடுத்ததுல ரொம்ப ஒரு சந்தோஷம், பரம ஆனந்தம். அதாவது எவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்குலாம் புத்துணர்ச்சி கிடைக்கும் போது இந்த சின்னத்தை கிடைச்சதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோக்குள்ள சந்தோஷம். அதான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே இருந்தேன். ஸோ இந்த வகையில தளபதி விஜய்க்கு இப்போ விசில் சின்னம் கிடைச்சிட்டு நம்மளுக்கு என்ன சின்னங்கிறது உறுதியாயிட்டு. ஸோ இப்போ இந்த சின்னம் கிடைச்ச நேரத்தில் 25 விஜய்கள் பேசுறாரு அப்படிங்கும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. ஏன்னா கடந்த 1 மாதமாக விஜய்கள் பேசவே இல்லை, அரசியல் பண்ணவே இல்லை, அமைதியாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த விசில் சின்னம் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைச்சிட்டு புது சின்னம் கட்சிக்கு சின்னம் கிடைச்ச வேலையில விஜய்கள் பேச போகும்போது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் முழுமையா ஓப்பனா வெடிச்சு சேதறணும், அதை நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை பேசிட்டு வச்சு நிச்சயம் கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போக கூடாது, ஃபுல்ஃபில்லா பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல களமே மாறணும். அதாவது முதல்ல இருந்துச்சுல களம், அந்த மாதிரி டிவிக்கேவா தேவைக்கா லெவலுக்கு மாறணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு வந்து இருக்கணும். ஏன்னா இங்க வந்து களத்தையே இப்போ மாத்திட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பழைய குருடி கண்ணத்தோடு அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுக 2 கூட்டணி தான் பலமா இருக்கு, விஜய் விட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை மாத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, அதாவது இங்க நிறைய பேர் என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன புத்தகம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் போடுற மாதிரி நீங்க பண்றத கேட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு சில விஷயங்கள் நமக்கு மனசுல தோன்றதை பேசுவோம். அந்த வகையில சொல்றேன். அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சச்சினாவே இருந்தாலும் தோனியாவே இருந்தாலும் அடிச்சாதான் 6,
அடிச்சாதானே ரன். அதே மாதிரி நீங்க பேசினாதான். நீங்க ஒரு ஆடிக்கு ஒரு வாசம் அமாவாசைக்கு ஒரு வாசம் பேசாம அடுத்த கட்டமா அரசியல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பேசணும். இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அந்த திட்ட பயணங்களை அறிவிச்சு அடுத்த கட்டமா களமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பேச போற அந்த பேச்சில் தான் இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நேற்று கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா செமையான டல்லு. என்னடா எவ்வளோ அரசியலில் வந்து நமக்கு மற்றவங்களாம் அரசியல் பண்ணுறதை பார்க்கும்போது விஜயவல் கட்சி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தொய்வான நிலையில இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிடப்பாரு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த சின்னம் விசில் சின்னம் கிடைச்சதுல உண்மையிலேயே வேற எந்த சின்னம் கிடைச்சாலும் எனக்கு வந்து அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருமான்னு தெரியல. நாம சொன்ன இந்த சின்னம் கிடைச்சா விஜய் கரெக்டாக நம்ம சொன்ன அந்த சின்னமே விஜயவல் கட்சி கிடைக்கும் போதுங்கும்போது ஒரு பரம ஆனந்தம். பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெச்சி வகை சொல்லலாம். தனியா நின்னாலும் சிங்கதாங்கிற மாதிரி என்ன வேணா இருக்கட்டும். அரசியல்ல யாரு வேணா எந்த மாதிரியான ஒரு சதித்திட்டத்தை வேணா திருட்டட்டும். உங்களை முடக்கிறதுக்கு நீங்க தனியாவே நில்லுங்க. தனியாவே நிக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான். உங்களுடைய பலம் என்னங்கிறத மக்கள் காட்டுங்க. அவ்வளவுதான். கூட்டணி நல்ல கூட்டணி அமைஞ்சா வரலாம்னு பாத்தீங்க. கூட்டணி அமையாத சமயத்துல தனியா நில்லுங்க. மக்கள் உங்களோட துணையா நிற்பாங்க. ஸோ அதனால துணிஞ்சு நில்லுங்க. இறங்கி ஆடணும். களத்துல வேடிக்கை பார்க்கிறவனுக்கு என்னைக்குமே மதிப்பு கிடையாது. இறங்கி ஆடினா உங்களுக்கு தான் மதிப்பு. ஸோ தைரியமா களத்துல இறங்குறதுக்கே உங்களுக்கு வந்து மக்கள் கோடான கோடி சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால போட்டு பார்த்துடலாம் 2-1 அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட உங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 25ஆம் தேதி உங்களுடைய ஸ்பீச்சுக்காக அவ்வளோக்குள்ள வெயிட்டிங்கில் இருப்பேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ மக்கள் நீங்களும் அந்த மாதிரி ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சு நம்மதே. ஸோ நம்முடைய தோழர் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. தளபதி விஜயவலுக்கு இந்த விசில் சின்னம் கிடைச்சல உங்களுக்கு எல்லாம் எவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.